பாஸ்ட் ஃபியூ டேஸாகவே என்னோடய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தது. வேறு ஒன்றும் இல்லை, ஃபீவர் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரிப்ஸு போடுற நிலமை வந்துருச்சு. சரி ஓகே போட்டுக்கலாம், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு வழியாக இப்போது நார்மலாக ஆயிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ போட்டு தரியா அப்படின்னாங்க. நான் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு ட்ரை பண்ணேன். இது நானாக கண்டுபிடிச்சதுலாம் இல்லை, ஒரு வீடியோவில் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் அவுட்புட் மட்டும் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்களேன், நானே ஷாக் ஆகிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ல, ஏலக்காய், பட்டை, அப்புறம் கிராம்பு இதெல்லாம் எடுத்து வைக்கும் போதே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, பிரியாணி ஸ்பைசஸ் எடுத்து வைக்கிற மாதிரியே தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் எடுத்து வைக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. ஒரு பாத்திரம் வச்சுட்டு இது எப்படின்னா அந்த பாயில் பண்ணி ஆவி மூலமாக ஒரு லிக்யூட் வரும்ல, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். நானும் அது மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் சைடு கேப்பில் பால் ஊற்றணும். என்ன நடந்துச்சுனே தெரில. இப்போல்லாம் வர வர பாலை நல்லா சிந்த விடுறேன். சரி இப்போ இருந்தது சிந்தனை போக மிச்சம் இருந்தால் ஓகே தான் அப்படின்ட்டு பார்த்தேன். இதுதான் நான் சொன்னேன்ல புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அந்த லிக்யூடு ஆவியாகி கீழே வந்தது, எனக்கு வரலை. நான் என்ன பண்ணினேன்னா அதை கொதிக்க வச்சு பாலில் ஊற்றிட்டேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியாச்சு. இதை ஊற்றி குடிச்சு பார்த்தா ஏதோ மசாலா டீ மாதிரி இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.